வெப்போர்ட் டுட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். அதில் வந்து என்னோடய ஆடியோ வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சொல்லி நண்பர்கள் சொன்னதுனால மறுபடியும் 3D டெக்ஸ்ட் ரேப்பிங்காக வந்து இன்ட்ரொடக்ஷனாக இன்றைக்கி மறுபடியும் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நான் Adobe Illustrator ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து A4 டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். A4 டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ரெண்டாவது என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் எதுலன்னு இருக்குன்னு பார்த்துக்கிறேன். எசென்ஷியல் கிளாசிக்ஸ். இந்த எசென்ஷியல் கிளாசிக்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த சிம்பிள் இந்த இதெல்லாம் இருக்கும். எசென்ஷியலில் மட்டும் இருந்தால் அது வேறு ஒரு டெம்ப்ளேட்டு. அதில் சில இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் தேவையான அளவுக்கு மினிமம் ஐட்டம் மட்டும் இருக்கும். ஸோ எசென்ஷியல்ஸ் கிளாசிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஸ்பேஸை. இப்போ வந்து முதல்ல நான் வந்து சில டெக்ஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் sample text for demo. Next இன்னொரு டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். and till your end. ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆச்சரியக்குரிய போட்டுக்கிறேன். சேவ் வாட்டர். ஸோ இதை எது என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பேக்ரவுண்ட் ஸ்பேஸு கலர்ஸ் எதுவும் கொடுக்கணும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சேவ் வாட்டரை மட்டும் நான் சென்டர் பண்ணிக்கிறேன், அலைன் சென்டர் பண்ணிக்கிறேன். இந்த 3 டெக்ஸ்ட்டும் தான் நான் பயன்படுத்த போகிறேன். இதையும் நம்ம வந்து சென்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டெமோ தான் போகிறோம். இனிமேல் நீங்கள் தான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இது அப்படியே தூக்கி நான் சிம்பிள்ஸில் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, சேவ் வாட்டர். அது நம்மளுக்கு இப்போ வேண்டியதில்லை. இந்த சேவ் வாட்டர் டெக்ஸ்ட் இப்போ தேவையில்லை. ஏன்னா நம்ம சிம்பிளில் கொண்டு போய் அதை ஆட் பண்ணிட்டோம். Again, learn till your end. Okay, learn till your end. Okay, இதையும் delete பண்ணிடுவோம். Sample text for demo. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் இந்த நேமை பயன்படுத்துகிறேன். நீங்கள் வந்து கிளியர் நேம் கொடுக்குறப்ப நமக்கு ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ நம்ம இந்த நேமிங் கன்வென்ஷனை ப்ராப்பராக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரி, இந்த டெக்ஸ்டெல்லாம் நான் வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட். முதல்ல வந்து ஒரு கியூப்னா சதுரமான, அது எப்படி சொல்கிறது, கியூப் சதுரத்தில் நான் பதிவு செய்ய போகிறேன். அதை ரேப் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெக்டாங்கிள் டூல் எடுக்கிறேன். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் 3Dக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தது அது எஃபெக்ட்ஸில் போனோம். 3D எக்ஸ்க்ளூட் அண்ட் பீவல். இந்த எக்ஸ்க்ளூஷன் போதும்னா நம்ம நிறுத்திக்கலாம். பீவல் வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். பீவல் வந்து நன்லே இருக்கட்டும். ஸோ ஓகே, அடுத்தது வந்து இதில் தான் நம்ம டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு கியூபுக்கு வந்து 6 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ மேப் ஆர்ட் போயிடுவோம். இன்விசிபிள் ஜியோமெட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூபோட ஃப்ரண்ட் பேஸ் தெரியுது. ஃப்ரண்ட் பேஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா learn till your end. Scale to fit. ஓரளவு கொஞ்சம் குறைச்சிப்போம். ஏன்னா அந்த மார்ஜின் சொல்கிறோம் இல்லையா, அந்த இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் செகண்ட், இது பேக், இது ரைட் சைடு.
இது பாட்டம், தட் இஸ் லெஃப்ட். லெஃப்ட் வந்து விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னொரு டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்கேல் டு ஃபிட் கொடுத்துட்றோம். as usual நம்மளுக்கு மார்ஜின் வேணுன்றதுக்காக. ரெண்டாவது நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்து பாட்டம் டு டாப் டேரக்ஷனில் இருக்குது. அதை நம்ம மாற்றோம்னா இங்கே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும் இதை. ஓகே ஃபைன். ரொட்டேட் பண்ண பிறகு ஸ்கேல் டு ஃபிட்டை நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணால் மறுபடியும் ரிவர்ட் ஆகிடும். ஐ மீன் அதோட ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி டக்குன்னு சேஞ்ச் ஆகி இந்த ரொட்டேஷன் வந்து விழாது. அடுத்தது டாப் ஆஃப் த கியூப். ஸோ இங்கே எதை பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் வாட்டர், ஸ்கேல் டு ஃபிட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் மார்ஜின் தேவைப்படுறதுனால. ஓகே, தென் ஓகே கொடுங்க. நம்மளுக்கு இங்கே பார்டர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு சதுரன்றது தெரியாது. நம்மளுக்கு சதுரமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வயர் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. வயர் ஃப்ரேம் எடுத்துகிட்டு மேப் ஆர்ட்டுக்குள்ளே போங்க. இன்விசிபிள் ஜியோமெட்ரியை எடுத்து விட்டுருங்க. ஓகே, கிளிக் ஓகே அகைன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு சதுரத்தில் நம்ம ரேப் பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட்டை. இது வந்து 3D ரேப்பிங் சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சிலிண்டராகவும் சிலிண்ட்ரிக்கல் இதில் ரேப் பண்ணலாம், டோனட் ஷேப்பு இது எல்லாத்துலேயுமே ரேப் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் தான். நம்ம இதை மாதிரி நிறையா பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கிறோம். இது என்ன நம்மளோடது இந்த சைஸில் இருக்குது. இதை வந்து நம்ம இனிமேல் இதை குறைக்கிறப்ப என்னென்ன எஃபெக்ட் வரும் அப்படின்றத நீங்களாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.